கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தாவேக தலைவர் விஜயனுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா 2 இடங்கள்ல போட்டிடுறாரு. இப்பவே அவருடைய தைரியம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா பலரும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி நான் சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு ஈஸியா அவங்க சொல்றாங்க. நான் விஷயத்த சொல்றேன். எங்க தலைவர் எந்த தொகுதியில் என்ன ஜெயிப்பார்? நீங்க ஒண்ணும் இல்ல, திமுக தலைவர்கிட்ட போய் கேளுங்க. எங்க தலைவர் எங்கே போட்டியிடணும்னு அவர் நினைக்கிறாரோ அங்க நிப்பார், அங்க ஜெயிப்பார். அதுல யாருக்கும் எந்த ஒரு ஒரு துரும்பளவுல டவுட் இல்லை. ஆனா ஒரு விஷயத்த நாங்க என்ன சொல்ல நினைக்கிறோம், திமுகவுடைய கோட்டை என்னன்னு சொன்னீங்க, சென்னை சொன்னீங்களா? அங்க நடுவுல நிக்கிற துணிச்சல் இது வரைக்கும் ஏதாவது ஒரு தலைவருக்கு, கட்சி தலைவருக்கு யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க. திமுகவுடைய கோட்டைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கோட்டையில புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியோட தலைவர் அந்த கோட்டையில நின்று அந்த கோட்டையோட நடுவுல போய் ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னு யாரான்னு சொல்லுங்க. இன்னொன்னு, திருச்சியில வந்து இது வரைக்கும் யாருடைய கோட்டைன்னு சொன்னீங்க? நேரு எதிர்த்து நாங்க போய் பண்ண முடியாது. திருச்சி இந்த கோட்டைங்கள திருச்சியில் எங்களுடைய தலைவர் கண்டெஸ்ட் பண்ணுவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் எதிர்த்து செய்வோம். கண்டிப்பாக 100% மக்கள் எங்களை நம்புகிறார்கள். 100% மக்களுடைய செல்வாக்கு எங்கிட்ட இருக்கும். கண்டிப்பா 2 தொகுதியிலையும் பெருவாரியான வாக்குகளோட வித்தியாசம் ஜெயிப்பாங்க. நீங்க சொல்றீங்கல்ல பயம்லாம் இல்ல, பயம்னா சேஃபஸ்ட் தொகுதியை எடுத்துப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்கு சேப்பாக்கத்தை விட்டுட்டு திருவாரூர் போனாரு திரு கருணாநிதி அவர்? ஏன் நிக்க வேண்டியதானே திருச்சியில? எதுக்கு திருவாரூர்? சேஃபஸ்ட் தொகுதி தானே போனாரு. எதுக்கு சேப்பாக்கத்துல நிக்கிறாரு உதயநிதி? வாங்க ஒரு இடத்துல வெளியில வந்து நின்று பாருங்க. வெளியில வந்து நின்று பாருங்க. ஏன் அவ்வளவு இது இருந்தா நீங்க திருச்சி கிழக்குல நிக்க வேண்டாம் தானே உதயநிதி? ஏன் நிக்கிறேன்னா சேஃபஸ்ட் தொகுதியை தேடும் தலைவர்கள் மத்தியில் யாருடைய கோட்டைன்னு சொன்னா அந்த கோட்டையில நடுவுல போய் நிக்கிறதா எங்களுடைய தலைவருடைய முடிவு. கண்டிப்பாக எது திமுக கோட்டைன்னு சொல்றீங்க அது இந்த தடவை தகர்க்கப்படும் தான் நாங்க சொல்லுவோம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.